பார்த்தோம். பட் இன்னைக்கு வந்து அதுல எனக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து நான் ரெஃபர் பண்ணதுல கொஞ்சம் நேத்திக்கு நான் சொன்னேன் அவ்வளவா எனக்கு ரெஃபர் பண்ண முடியலன்னு. ஸோ அதுல சில சேஞ்சஸ் கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ்ல தெரிய வந்தது. ஸோ ஒரு கொஞ்சம் குவிக்காவே நம்ம வந்து ஒரு 50th கொஸ்டின்லேருந்து சேஞ்சஸ் மெயினா 50th கொஸ்டின்லேருந்து தான் வருது. ஓகே, அப்போ அதுல எதெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா சேஞ்ச் வருதோ அந்த கொஸ்டின்ஸை மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிடலாம். ஓகே, பிகாஸ் சில ஆன்சர்ஸ் வந்து நேற்றுக்கு ஒரு 2 வெப்சைட்ல ரெஃபர் பண்ணப்போ லைக் கூகுள் பண்ணா 2-3 ஆப்ஷன்ஸ் வந்துருந்தது. அதனாலதான் அது. ஸோ ரெலவெண்டா லைக் என்ன சொல்றது ஜென்யூன் இன்ஃபர்மேஷன் கிடைக்க கொஞ்சம் டைம் எடுத்தது. ஓகே, ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 50th கொஸ்டின். Rajya Sabha members are elected for a period of dash. Rajya Sabha உறுப்பினர்களின் பதவி காலம் ஆக்சுவலி தி ஆன்சர் இஸ் 6 years. நேத்திக்கு வந்து 4 yearsனு தப்பா நம்ம இது பண்ணினோம். 6 years. ஓகே, அதாவது எப்படின்னா 6 yearsக்கு அது வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இப்போ 60 பேர் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்யசபாலனா 1/3 ஆஃப் பீப்புள் வில் பி ஃபார் 2 years. 60ல 3ல ஒரு பங்கு 2 வருஷம் இருப்பாங்க. அடுத்த ஒரு பங்கு 2 வருஷம் இருப்பாங்க. அண்ட் அடுத்த ஒரு பங்கு வந்து 2 வருஷம் இருப்பாங்க. அப்படி டோட்டலி 2 + 2 + 2 6 years. இப்போ 1 2 3 4 5 6 அப்படி 60 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா முதல்ல ஒரு 20 பேர் அது ஆர்டர் அப்படி அது அவங்களுக்குள்ள அந்த ஆர்டர் டிசைட் பண்ணுவாங்க. அது நமக்கு அது எக்ஸாக்டா எப்படிங்கிறது தெரியாது. ஒரு 20 பேர் முதல்ல 2 வருஷத்துக்கு இருப்பாங்க. அடுத்த 20 பேர் 2 வருஷத்துக்கு இருப்பாங்க. அடுத்த 20 பேர் 2 வருஷத்துக்கு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்துல தான் இந்த 6 years அப்படிங்கிறது வருது. ஸோ ஆக்சுவலி லைக் ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட் எஸ்டர்டே. இந்த 4 5 எனக்கு கொஞ்சம் ஒரு இதுல கன்ஃபியூஷன் ஆயிட்டேன்னா ஆன்சர் இஸ் 6 years. ஏன்னா 2 years அப்படிங்கிறது மைண்ட்ல இருந்தது. இப்போ 2 ஆப்ஷன் கொடுக்கல இல்லையா, அதான் ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட். அந்த 1/3 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 வருஷம், அதுல ஒவ்வொரு வருஷமும் 1/3 ஆஃப் த பீப்புள் கம்மி ஆகிட்டே வருவாங்க. இப்போ 60 பேர் இருக்காங்க ஒரு இப்போ ராஜ்யசபாலனா ஃபர்ஸ்ட் 2 years ஒரு 20 பேர் இது பண்ணுவாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க. அடுத்த 2 years ஒரு 20 people சர்வீஸ் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் 2 years ஒரு 20 people will be doing the service. அப்படிதான் total 6 years வருது. Okay, and 51st question is chemistry. As I am not dealing that, and this question நான் skip பண்றேன். Okay, next moving to 52, the GCD of 3 and 6. இது நம்ம நேத்திக்கு பார்த்தோம், பட் ஸ்டில் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கொடுக்குறேன். GCD னா greatest common divisor. Greatest common divisor of 3 and 6 is 3 தான். ஏன்னா 3 ஓட காமன் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் 1ம் 3ம். 6 ஓட காமன் ஃபேக்டர்ஸ் 1 2 and 3. ஆனா இது ரெண்டுக்குமே காமனா வரதுல 1ம் 3ம் வருது. அதுல கிரேட்டஸ்ட் எது 3 தான் வருது. ஓகே, நெக்ஸ்ட் 53. The district judges are appointed by the dash. District judges அப்பாயிண்ட் பண்றது யாரு? கவர்னர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், சீஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து கவர்னர். ஆன்சர் இஸ் கவர்னர். ஓகே, அடுத்தது 54. The earth is inclined at an angle of dash. பூமியின் அச்சு dash சாய்ந்துள்ளது. அது நம்ம 23.5 degree நேத்திக்கு சொன்னோம். 23.5 degree. ஓகே, 1/2 கொடுக்கலாம், 23.5 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் இந்த ஸ்பெஷல் லோகோமோட்டரி ஆர்கன். இது வந்து அது ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கு. அதனோட நிறைய நான் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு இது இன்னும் கிடைக்கல. ஸோ உங்களோட பயாலஜி ஏதாவது கைடு வச்சிருக்கீங்கன்னா இந்த ஆன்சர் கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்பெஷல் லோகோமோட்டரி ஆர்கன் இஸ் ஆப்சென்ட் இன் டேஷ். ஏன்னா ரேண்டமா கூகுள்ல சர்ச் பண்ணினா அது கிடைக்காது. அதனோட தானே டெக்ஸ்ட்ல படிக்கும்போது தான் உங்களுக்கு அதனோட கரெக்ட் ஆன்சர் தெரியும். அதானது நகர்வதற்கு உரிய சிறப்பு உறுப்பு இதில் எவையில் இல்லை? யுக்லினா, பவளப்பூச்சி, பாரமீஷியம், ஹைட்ரா. ஸோ இது வந்து இந்த 4ஐயும் பத்தி கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் புக்ல ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, 56th one. முக்குர்த்தி நேஷனல் பார்க் இன் நீலகிரி ஹில்ஸ் இஸ் தி சாங்சுரி ஃபார் டேஷ். முக்குர்த்தி நேஷனல் பார்க் வந்து டைகருக்காக உள்ள நேஷனல் பார்க். ஓகே, நெக்ஸ்ட் இன் 1995 வேர்ல்ட்ஸ் விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் அட் டேஷ். 1995ஆம் ஆண்டு உலக பெண்கள் மாநாடு நடந்த இடம் பீஜிங், சைனா. ஓகே, சைனாவோட கேபிட்டல் பீஜிங். நெக்ஸ்ட் ஒன், மோட். 58th question mathematics. The mode of 7 4 5 1 7 3 4 6 7. மீன், மீடியம், மோட் அப்படின்னு 3 இது படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுல மோட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நீங்க. ஓகே, முகடு அப்படிங்கிறாங்க தமிழ்ல மோட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து the black cotton soils are found extensively in the district of dash. கோயம்புத்தூர். black cotton soil வந்து கோயம்புத்தூர். அது ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். black cotton soil
black cotton soil extensively found in Deccan Trap region. அதுல வந்து தமிழ்நாடு and some parts of தமிழ்நாடு கொடுத்திருக்கா. Found in which district of தமிழ்நாடு? ஏன்னா black cotton soil நிறைய இடத்துல இருக்கும் இந்தியால. எஸ், அதுல வந்து கோயம்புத்தூர் தான் ஃபர்ஸ்ட் டே வருது. கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல், தூத்துக்குடி அப்படி வருது ஆர்டர். ஸோ இதுல வந்து இப்படி வருது. The black clay alluvium rich soil is known as black cotton soil, is found in parts of Coimbatore, Madurai, Dindigul, Thuthukudi and Tirunelveli. So இந்த 5 ஆப்ஷன்ஸ்ல எது நமக்கு வருது? சேலம், தர்மபுரி, கோயம்புத்தூர், சென்னை. இப்போ அந்த 5 பிளேசஸ்ல ஆப்ஷன்ல வருது கோயம்புத்தூர் தான். ஸோ யூ கேன் சூஸ் கோயம்புத்தூர். ஏன்னா உங்களுக்கு அந்த இதுல கொடுத்துருக்கிறது இதெல்லாம் கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல், தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி. ஆப்ஷன்ஸ்ல கோயம்புத்தூர் மட்டும் தானே இருக்கு. ஸோ யூ கேன் சூஸ் கோயம்புத்தூர். ஓகே, அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்ஸ் as the banker and the agent of the dash கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான். ஓகே, 61st கொஸ்டின். Who was praised as மின்னணர் வணங்கும் தெய்வம்? இந்த கொஸ்டினுக்கு நேத்திக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஆக்சுவலி ஆன்சர் வந்து வைஃப் ஆஃப் கிருஷ்ணா, கிருஷ்ணரின் மனைவி. குச்சேலாவா கிருஷ்ணாவான்னு ஒரு டவுட் இருந்தது. கிருஷ்ணா தான் ஆன்சர். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா சொல்லி அப்புறம் குச்சேலாக்கு ஒரு இது வந்தது. அது ஏதோ அந்த வெப்சைட் எதுன்னே தெரியல, அவங்க ஃபுல் ஆன்சர்ஸ் எதுவும் கொடுக்கவும் இல்லை. அதனால டிஎன்பிஎஸ்சியோடது ஒரு எக்ஸாம் ஒரு வெப்சைட்ல தான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். tnpsc.wordpress.com அப்படிங்கிறதுல போனீங்கன்னா உங்களுக்கு 2011ஓட ஆன்சர்ஸ் கிடைக்கிறது. ஸோ அந்த ஒரு இதுதான் இப்போ எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அதை டிபெண்ட் பண்ணி பார்த்தா வைஃப் ஆஃப் கிருஷ்ணா இஸ் த கரெக்ட் ஆன்சர். மின்னணர் வணங்கும் தெய்வம். ஓகே, 62nd. The construction of Qutub Minar was started by Qutbuddin Aibak and முடிச்சது வந்து இல்துட்மிஷோட டைம்ல. ஓகே, இல்துட்மிஷ். அடுத்தது, இன் தமிழ்நாடு there is a dash tier system of rural local government. தமிழ்நாட்டில் பின்வரும் வகையிலான டேஷ் கட்ட கிராம உள்ளாட்சி அரசு செயல்படுகின்றது. ஸோ தமிழ்நாட்டின் பின்வரும் வகையிலான டேஷ் கட்ட கிராம உள்ளாட்சி அரசு செயல்படுகின்றது. ஆன்சர் இஸ் 3 டயர் சிஸ்டம். ஓகே, அடுத்தது, தமிழ்நாடு இஸ் டேஷ் இன் ஜியோகிராபிக்கல் ஏரியா அமங் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் தி இந்தியன் யூனியன். ஸோ ஆன்சர் இஸ் 7th. ஓகே, அது ஒரு டைம் பார்த்துடலாம். தமிழ்நாடு வந்து 11th, இட்ஸ் நாட் 7th, 11th. தமிழ்நாடு இஸ் 11th. இங்க இதுல கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு இஸ் 11th in geographical area among the states of the Indian Union. Okay, fine. Now moving to 65th question. According to 2001 census, India's population was dash 1.027 billion, 1.037 billion, 1.047 billion and 1.057 billion. Answer is 1.027 billion. 1.027 billion. Okay, ஒரு பில்லியன்னா 10 லட்சம். ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2001ல் இந்தியாவோட பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து 2001ஓட கண்டிப்பாக இந்த எக்ஸாம்க்கு கேட்க மாட்டாங்க. லேட்டஸ்டாக நடந்த சென்சஸ் வச்சுட்டு இப்போ லாஸ்ட் எப்போ சென்சஸ் நடந்ததுங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ லாஸ்ட் சென்சஸ், ரீசெண்ட் சென்சஸ் அப்படின்னு போட்டோம்னா, ரீசெண்ட் சென்சஸ் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் சென்சஸ் நடந்திருக்கிறது வந்து 2011ல் வந்திருக்கு. India's most recent census was in 2011 and the next one was scheduled for 2021 but was postponed due to COVID-19 pandemic. So the next census will be held after the 2024 general election. இப்ப நடக்கிற இல்லையா எலெக்ஷன், இன்னைக்கு லாஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. இது முடிஞ்சா ஒரு சென்சஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட் நடந்திருக்கிறது 2011 தான். அப்போ அதுபடி பார்க்கறதுன்னா 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி இந்தியன் பாப்புலேஷன் எவ்வளவுன்னு போட்டீங்கன்னா 121 crore 8,54,977 வருது. இது டிவைடட் பை 10 lakhs போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 121.0854977 பில்லியன் வரும். ஓகே, ஸோ 2001ல் அவ்வளோதான். இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 1 billion is 10 lakhs.
ஸோ 6 zeros வரும், 6 0 வரும். ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இதை டிவைட் பண்ணால் அவ்வளோ பில்லியன் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் த ப்ரோக்ரஸ் ஆஃப் த சொசைட்டி. சமுதாய முன்னேற்றத்தின் விளைநிலம். சமுதாய முன்னேற்றத்தின் விளைநிலம் பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம், அலுவலகம். ஸ்கூல் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ₹5,000 at the rate of 5% for 2 years. இப்போ PNR by 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு 5,000 into 2 into 5 by 100. So you will get ₹500 as the answer. Okay. Next, 68. The ultraviolet rays from the sunlight causes dash cancer. என்ன cancer வரலாம்? Skin cancer, blood cancer, lung cancer, bone cancer. Answer is skin cancer. Okay. Skin cancer, you call it தோல் புற்றுநோய். Okay. அடுத்தது, which is not a simple fruit. இதுல எது simple fruit கிடையாது? இது answer is polyalthea or netilingam. Polyalthea அப்படிங்கிறது it's not a simple fruit. Simple fruit is something which differs from that other one. அதாவது simple fruit. What is simple fruit? Simple fruit are the results of ripening to fruit of a simple, or it is related to bio. It comes under botany. Okay. அதாவது simple fruits and compound fruits அப்படி ரெண்டு உண்டு. Simple fruits are the result of the ripening to fruit of a simple or compound ovary in a single flower with a single pistil. A single flower with numerous pistils typically produces an aggregate fruit. So simple fruit there will be only single pistil, and the ovary will also be simple or compound. Okay, so that is the difference between simple and compound fruits. Next, 1 AMU is equal to dash. AMU is atomic mass unit. So 1 AMU is equal to 139 MeV, 391 MeV, 931 MeV, 936 MeV. What is meant by MeV? பார்த்துடலாம். MEV அப்படின்னா என்னது கெமிஸ்ட்ரியில? மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஸோ மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் யூஸ்ட் இன் ஹை எனர்ஜி பிசிக்ஸ் டு மெஷர் மச் ஹையர் எனர்ஜிஸ். ஹையர் லெவல் ஆஃப் எனர்ஜி மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு யூனிட் தான் இந்த MEV ஆர் மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஸோ நேற்றுக்கு நம்ம பார்த்த கொஸ்டின்ல 1 AMU is equal to நமக்கு ஆன்சர் வந்து 931 MeV is the correct answer. 931 MeV 1 AMU னா. ஓகே, ஸோ இது வேற நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், பட் சில கரெக்ஷன்ஸ் இருந்ததுனால தான் ரிப்பீட் பண்ணேன். ஓகே, now moving to 71st question. Example for killed vaccines. அதாவது இந்த வேக்சினேஷன் அப்படிங்கிறது வந்து கில்டு பாக்டீரியா அதெல்லாம் வந்து கில் பண்ணியிருப்பாங்க எய்தர், இல்லைன்னா அது லைவாவே அது உயிரோடு இருக்கும் போதே நம்ம உடம்புல வைப்பாங்க. ஸோ கில்டு வேக்சின்ஸ் வேற, லைவ் வேக்சின்ஸ் வேற. ஸோ கில்டு வேக்சினுக்கு இது எக்ஸாம்பிள் எது கேட்டிருக்காங்க? காலரா வேக்சின், BCG வேக்சின், DPT வேக்சின், TT வேக்சின். ஆன்சர் வந்து ஆக்சுவலி பார்த்தா காலரா, DPT இதுவும் வந்து கில்டு வேக்சின்ஸ் தான், ஆனால் லைவ் வேக்சின்ஸும் இருக்கு. பட் டிடில லைவ் வேக்சின் இல்லை, கில்டு மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால TT வேக்சின் இஸ் த ஆன்சர். டிடினா டெட்டனஸ் டாக்சைட், டெட்டனஸ் இன்ஜெக்ஷன்லாம் சொல்லுவாங்களே அது TT வேக்சின். நெக்ஸ்ட் வந்து the least count of vernier calipers. வெர்னியர் அளவியின் மீச்சீரளவு, தட் இஸ் லீஸ்ட் வேல்யூ. வெர்னியர் கேலிப்பர் வந்து பிசிக்ஸ்ல யூஸ் பண்ற, பிசிக்ஸ் லேப்ல யூஸ் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அதனோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவுன்னு கேட்டா 0. ஜஸ்ட் அ மினிட் 0. நான் என்னோட ரெஃபர் பண்றேன். 0.01 mm. அதுக்கு வந்து இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க, வெர்னியர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 0.01 millimeter. mm stands for millimeter and it is also called vernier constant. Okay, next வந்து what are the constituents of bronze? bronze ஓட constituents எது? அந்த எந்த மெட்டல்ஸ், ரெண்டு மெட்டல்ஸ் சேர்ந்து bronze உருவாகிறது? copper and tin, copper and zinc, copper and iron, zinc and iron. Any idea? Abhita Ravichandran, any idea da?
தெரியுமா? ஆன்சர் தெரியுமா? ஆன்சர் இஸ் காப்பர் அண்ட் டின். காப்பர் அண்ட் டின்னும் சேர்ந்தது. காப்பர் வந்து ஒரு 83% சம்திங் காப்பரும் அண்ட் ரிமைனிங் 17% டின்னும் சேர்ந்தது தான் பிரான்ஸ் அப்படிங்கிற அலாய். பிரான்ஸ் வந்து ஒரு மெட்டல் கிடையாது, அது ஒரு அலாய். அது ஓகே. நெக்ஸ்ட் இஸ் மேக்ஸ். நான் ஸ்கிப் பண்றேன். இது 75க்கு வரேன். இந்தியா இஸ் ஃபாலோவிங் parliamentary democracy, presidential democracy, kingship and dictatorship. Answer is parliamentary democracy. Okay. அது தமிழ்ல பாராளுமன்ற மக்களாட்சி முறை, குடியரசுத் தலைவர் மக்களாட்சி முறை, அரச முறை அண்ட் சர்வாதிகார ஆட்சி முறை. சர்வாதிகாரம் இல்லை, அரச இல்லை. அப்போ நமக்கு A Bல A தான் கரெக்ட் ஆன்சர். பாராளுமன்ற மக்களாட்சி முறை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், this question is very important. நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. The first railway line was laid between dash and dash in 1853. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ரெண்டு விஷயம் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் இந்தியாவில வந்து ஆரம்பிச்ச வருஷம் 1853. இயரும் தெரிஞ்சுக்கலாம். இது இனிஷியேட் பண்ணது லார்ட் டல்ஹவுசி அப்படிங்கிறவர். இது எங்கேருந்து எங்கேக்கு இந்த லைன் விட்டாங்கன்னு கேட்டா பாம்பே அண்ட் தானே. இப்போ மும்பை அப்படிங்கிறோம் இல்லையா, மும்பை அண்ட் தானே. ஆப்ஷன் சி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து the Danish founded a factory. Danish அப்படின்னா லைக் இந்த it's a group of people from from the country called Dutch அப்படிம்பாங்க இல்லையா, then Danish. The Danish founded a factory at Dash. பாண்டிச்சேரி, காரைக்கால், டிராங்குபர், சென்னை. டானிஷ் அவங்க கண்டுபிடிச்ச ஒரு ஃபேக்டரி வந்து ஆக்சுவலி இவங்க ஆந்திர பிரதேஷ்லயும் கண்டுபிடிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் உண்டு. அதுல தமிழ்நாட்டுல வந்து டிராங்குபர் அப்படிங்கிற இடத்துல. டிராங்குபர் இஸ் ஆல்சோ கால்டு, ஜஸ்ட் அ மினிட், நோட் பண்ணியிருந்தேன், தரங்கம்பாடி, மயிலாடுதுறை. தரங்கம்பாடி, மயிலாடுதுறை அப்படிங்கிற இடத்துல கூட இந்த ஒரு இது இருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நிமிஷம். Okay, 78th question. Khilafat movement was started against the dash. Khilafat movement, British government, Hindus, Muslims, Christians. So Khilafat movement was started against the Muslims. Okay, fine. So just ஒரே நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க guys. ரெக்கார்டிங்ல ஒரு சின்ன ஒரு இது வருது, ஒரு நிமிஷம். Okay, we'll continue. So Khilafat movement was started against the British government. Okay. இப்போ next வந்து the author of Quill magazine. இந்த question ரொம்ப பிடிச்சது எனக்கு. The author of Quill magazine was dash. கண்ணதாசன், பாரதியார், சுரதா, பாரதிதாசன். Answer is option D, பாரதிதாசன். Okay. பாரதிதாசனோட அவர் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு the Quill magazine. Okay, so Tamil magazine. அடுத்தது இது ஒரு என்ன சொல்றது ட்விஸ்டிங் கொஸ்டின். 80th கொஸ்டின். which is called the Manchester of India. இந்த Manchester of India அப்படிங்கிறது முதல்ல எல்லாம் வந்து மும்பைக்கு தான் அந்த பேர் இருந்தது. ஆனா இப்ப வந்து இந்த பேரு அகமதாபாத்துக்கு சேர்ந்தது. அகமதாபாத் தான் இப்ப வந்து Manchester of India அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்கதான் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இப்ப ஜாஸ்தி இருக்கு. மான்செஸ்டர் அப்படிங்கிறது வந்து இங்கிலாந்துல இருக்கிற ஒரு பிளேஸ். அங்க வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கிற இடம். ஸோ டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அங்க ஜாஸ்தி இருக்கிறதுனால, அந்த இடத்துல அப்படி இருக்கிறதுனால இங்கிலாந்துல மான்செஸ்டர் அப்படிங்கிற இடத்துல டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் ஜாஸ்தி. ஸோ அதே மாதிரி இந்தியாவில் உங்களுக்கு எங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஜாஸ்தி இருக்கோ அந்த இடத்துக்கு மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு பேரு. ஸோ இனிஷியலி மும்பையா இருந்தது, ஆனா இப்ப வந்து அது அகமதாபாத். மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எதுன்னு கூட கேட்கலாம். ஆன்சர் இஸ் கோயம்புத்தூர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து 81. ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ். ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ் இஸ் டேஷ் இந்தியன் நேஷனல் ஆர்மி.
ஓகே, பிரிட்டிஷ் இல்ல, பாகிஸ்தான் இல்ல, பிரெஞ்சு இல்ல, இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஓகே, அடுத்தது இந்திய திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா was set up in which year? 1950, 49, 50, 51, 52. Answer is 1950. Okay, 1950 தான் அதை செட்டப் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது the state governor must have completed dash years of age. ஸ்டேட் கவர்னர் வந்து எத்தனை வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த ஒரு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா 35 years, 35 வயசு ஆயிருக்கணும் அவருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் கொஸ்டின். x² + 10x + 21 is equal to 0 என்ற சமன்பாட்டின் தீர்வு கணம். ஸோ இதனோட சொல்யூஷன்ல எது வரும்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் நம்ம. x² + 10x, சாரி, எக்ஸோட வேல்யூல இந்த டோட்டல் ஈக்குவேஷனோட வேல்யூ. ஓகே, சொல்யூஷன் கண்டுபிடிக்க x² + 10x + 21. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். நீங்க 7 3 இருக்கு இல்லையா, 7 3 7 -3 -7 3 -7 -3. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், இதனோட வேல்யூ வந்து உங்களுக்கு 0 வரணும் ஆன்சர்ல. x² + 10x + 21 is equal to 0 அப்படின்னு வரணும்னா இதுல எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும்? x² என்ன, x² + 10x, அப்போ அங்கெல்லாம் கரெக்டா என்ன வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து 85. The Election Commission of India is a body of dash members. 3 members. மொத்தமா 3 members தான் இருப்பாங்க Election Commission of Indiaல. ஓகே, அடுத்தது the Pandyan king who put an end to the Kalabhara rule. Kalabhara rule அப்படின்னு சொல்லலாம், Kalabhara rule அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல களப்பிரர்களை விரட்டிய பாண்டியன் அரசன் யார்? கடுங்கோன், சிம்ஹவிஷ்ணு, மரவர்மன், அச்சுதன். ஆன்சர் இஸ் கடுங்கோன். கடுங்கோன். ஓகே, நெக்ஸ்ட். நரை முடித்து சொல்லால் முறை செய்த சோழன். நரை முடித்து சொல்லால் முறை செய்த சோழன் இஸ் டேஷ். ஆன்சர் இஸ் கரிகாலன். இது நான் ரெஃபர் பண்ணி எனக்கு கிடைச்ச ஆன்சர் கரிகாலன்னு வருதுக்குன்னா எஸ், கரிகாலன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க கூட ஒரு டைம் ரெஃபர் பண்ணிடுங்க. தமிழ் லிட்ரேச்சர்ன்றதுனால ப்ளீஸ் ரெஃபர் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ், இது ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். இது நீங்க பை ஹார்ட்டா தெரியலைன்னா கூட பரவாயில்ல. The plan launched on the 50th year of independence. அதாவது நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச இயர் 1947. ஸோ 1947லேருந்து 50 இயர்ஸ் போகிறதுனா 1997. அப்போ நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச, சுதந்திரம் கிடைச்ச 50வது வருஷத்துல எத்தனாவது 5 இயர் பிளானா இருந்திருக்கும் கேக்குறாங்க. அப்போ நம்ம என்ன நினைச்சுப்போம், நேச்சுரலி இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச அந்த வருஷத்துலேருந்தே 5 இயர் பிளான் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைச்சுப்போம். இல்ல, 5 இயர் பிளான் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் போட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் இன் இந்தியா 1951ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1951லேருந்து 5 வருஷம் தள்ளி பார்க்கறது. அப்போ இது உங்களுக்கு மைண்ட் கால்குலேஷன் பண்ணலாம். இப்போ 1951லேருந்து 56 ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான், 57லேருந்து 62 செகண்ட் 5 இயர் பிளான், 63லேருந்து 68 தேர்ட் 5 இயர் பிளான். இது நீங்க பண்ணி பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு 50வது வருஷம் 50th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கும் போது 1997ல இப்போ எத்தனாவது 5 இயர் பிளானா இருக்கும்? இது பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த கொஸ்டின் வந்து ஒரு காமன் கொஸ்டின். இதுக்கு முன்னாலே நான் பார்த்திருக்கேன் இந்த கொஸ்டின். 50th 5 இயர் பிளான்ல எத்தனாவது, 50th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல எத்தனாவது 5 இயர் பிளான் இருந்தது இந்தியாவிலன்னு கேட்கும்போது நிறைய பேர் 10 போடுவாங்க. பட் ஆனா ஆன்சர் இஸ் 9th 5 இயர் பிளான். 1947லயே 5 இயர் பிளான் ஸ்டார்ட் ஆயிருந்ததுன்னா நமக்கு 10th வந்திருக்கும். பட் 1951ல தான் வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானே வந்திருக்கு. ஸோ அதனால 9th 5 இயர் பிளானா இருந்திருக்கும் 50வது வருஷத்துல. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச 50வது வருஷத்துல 9th 5 இயர் பிளான் ஓடிட்டு இருக்கும். இது நீங்க கால்குலேட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து the northeastern parts of Himalayas receive more than 300 centimeter rainfall by dash. ஹிமாலயத்தோடு நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ், இமயமலையின் வடகிழக்கு பகுதி 300 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெற காரணமாக இருக்கும் கிளை எது? பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்.
பே ஆஃப் பெங்கால் கிளை, வங்கக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. வங்காள விரிகுடா கிளை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் த நேம் ஆஃப் ஸ்கேல்ஸ் இன் முல்லட் ஃபிஷ். கெண்டை மீனின் உடலில் உள்ள செதில்கள், அதனோட அந்த ஸ்கேல்ஸ், உடம்புல இருக்கிற அந்த ஸ்கேலா இருக்கும் இல்லையா, அதனோட பேர் என்னதுன்னா டெனாய்டு. CTENOID, ஸ்பெல்லிங் வந்து CTENOID, ஆனா டெனாய்டு அப்படிங்கணும் அது, டெனாய்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 100. So we have completed 90 questions. இப்போ 91 பார்க்கலாம். Cell theory was propounded by dash. Cell theory. Who propounded cell theory? மூணு பேர், ஆக்சுவலி 3 பேர் இருக்காங்க. இதுல ஸ்க்ளீடன் தான் மெயின். இதுல ஸ்குவான், ஸ்க்ளீடன், 3 பேரோட நேம்ஸ் இருக்கு. மட்டைஸ் ஸ்க்ளீடன், தியோடர் ஸ்குவான் அண்ட் ருடால்ஃப் விர்ச்சோவ். இதுல நமக்கு ஆப்ஷன்ஸ்ல இப்ப கொடுத்திருக்கிறது யாரெல்லாம்? ஸ்குவான் தான் இருக்காரு. ஓகே, so ஸ்குவான் is the answer. Next, circular extra genomic DNA is called dash. Circular extra genomic DNA is called plasmids. Okay, so தமிழ்ல என்ன கொடுத்திருக்காங்க? வட்ட வடிவ ஜீனோம் அல்லாத DNA இவ்வாறு அழைக்கப்படுகிறது. வட்ட வடிவ ஜீனோம் அல்லாத DNA, circular extra genomic DNA is called plasmid. Okay, option B. Next, what force would be needed to produce an acceleration of 1 meter per second square on a ball of mass 1 kg? Okay, so force F is equal to, and the formula படிச்சிருப்பீங்க இல்லையா? So F is equal to ma. So அதுல வந்து m mass எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1 kg, acceleration 1 meter per second square. So F is equal to ma. For 1 into 1, 1 Newton. 1 Newton. Okay. So next is X-rays were invented by dash. J.J. Thomson, Faraday, Roentgen, Henry Becquerel. X-rays வந்து Roentgen. Okay. அடுத்தது gain of electron is dash. இது chemistry தான், but I will tell you the answer. Oxidation. Electrons தேடுறத oxidation அப்படிம்பாங்க. Electrons accept பண்றத oxidation அப்படிங்கறாங்க, ஏற்கிறது. Electrons கொடுக்கிறதுனா that is reduction. Okay, next வந்து இங்க we have to match the following. இது எனக்கு அவ்வளவா தெரியலடா, இதை நான் ஸ்கிப் பண்ணலாம் நம்ம. ஓகே, bromine, sulfur, gases, mineral water, calcium, polyatomic element, liquid, compressible. இது நான் am not thorough with this part. இதை நான் ஸ்கிப் பண்றேன். Question number 96 நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்தது 97. The perimeter of the circle is dash. பெரிமீட்டரோட ஃபார்முலா கேக்குறாங்க. 2 pi r, pi r square, pi r square by 4, pi r. Very easy, 2 pi r. 2 pi r units. Okay. Next, the 42nd constitutional amendment was enacted in the year dash. 42nd constitutional amendment. Check பண்ணனும் ஒரே நிமிஷம். 42nd constitutional amendment was done in 1977 ல கமெண்ட்ஸ் ஆயிருக்கு. பாஸ்ட் வந்து 1976 ல 1976 42வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் இயற்கப்பட்ட ஆண்டு 1976. So option D is the answer. Okay, just a minute. இவங்க ஆன்சர் கீழே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். Okay, it's 1976. அடுத்தது, the river that flows through Salem, Namakkal, Dharmapuri, Nagapattinam and Tanjavur is dash. Kaveri. Kaveri, yeah, it's Kaveri. Even enakku doubt irundhathu, but I haven't confirmed it. The river that flows through Salem, Namakkal, Dharmapuri, Nagapattinam and Tanjavur. Okay, so anyways we'll find it out. I am confident, but still pathralam. Salem. Yes ma'am, you can find it out. Yeah, Salem, Namakkal, Dharmapuri. What is the place? Nagapattinam. Yeah. And Tanjavur. Yeah, Nagapattinam and Tanjavur.
நான் ஒரு சிலது ப்ரிப்பேர் பண்ணி வச்சாலே நமக்கே மறந்து போயிடுறது. Yes. Yeah. So the river that flows through YouTube video தான் கொடுத்திருக்காங்க. Yes, it is Kaveri. Yes ma'am, you are right. It's Kaveri. Thank you. Yeah, Kaveri கொடுத்திருக்காங்க. Okay. And இதுல வந்து ரொம்ப என்ன சொல்றது க்ளோஸரா வர ரிவர்ஸும் இருக்கு. வைகை, தாமிரபரணி, ஏதோ ஒரு சைட்ல வைகைன்னு கூட கொடுத்திருக்காங்க. பட் ஒரு யூடியூப் வீடியோல வந்து they are showing it as Kaveri. Kaveri is the answer. Okay. Next, the first battle of Terrain took place in the year dash. The Terrain battle, the battle of Terrain அப்படின்னு சொல்றது. The first battle of Terrain took place in which year கேட்டிருக்காங்க. So we'll see what are the options. Just 1191 AD. 1191 AD. Oh, Yes. ma'am தெரியுமா? Okay, okay. Yes. Okay, that is 1191 AD. Fine, if you're sure, then we can go with that. 1191 AD, that is So if option. you want, you can check also. The Battle of Terrain. Yeah, Battle of Terrain took place in 1191. Yes, it's correct. Presented by Muhammad Ghori's army and represented by Prithviraj Chauhan's army. Yes, Muhammad Ghori and Prithviraj Chauhanukku naduvula nadanda battle idu. Okay. Next is identify the compound sentence. Okay, so language வருது. So 100 வரைக்கும் இப்போ ஜெனரல் ஸ்டடீஸா இருந்தது. இனி வந்து இங்கிலீஷ் வருது. ஸோ இனிமே வந்து கொஞ்சம் கிராமர் பார்ட் தான் ஜாஸ்தி வரும். ஸோ ஹவு டு டூ தட் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா என்னது? யூ ஷுட் நோ தட். கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. கன்ஜங்ஷன்னா ஜென்ரலி லிங்கிங் வேர்ட்ஸ். லிங்கிங் வேர்ட்ஸ் ஆர் கால்டு கன்ஜங்ஷன்ஸ். இப்போ அண்ட், பட், பிகாஸ், ஸோ, ஃபார், பட், எட், இதெல்லாம் தான் வந்து லிங்கிங் வேர்ட்ஸ். இந்த லிங்கிங் வேர்ட்ஸ் ஜாயின் பண்றது கன்ஜங்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் கூட இருக்கு. பாய் ஃபேன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பாய் ஃபேன்ஸ். B stands for but, O is for or, Y na yet, F stands for for, A stands for and, N stands for nor, and S stands for for. I'm sorry, S stands for so and because. Because கூட தனியா படிச்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த பாய் ஃபேன்ஸும் பிகாஸும் படிச்சு வச்சாலே நமக்கு வந்து கன்ஜங்ஷன்ஸ் பேசிக். இது நிறைய கன்ஜங்ஷன்ஸ் இருக்கு, பட் காமன்லி யூஸ்டு கன்ஜங்ஷன்ஸ் வந்து இந்த 8 கன்ஜங்ஷன்ஸ். ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா கன்ஜங்ஷன்ஸ் இந்த சொன்ன பாய் ஃபேன்ஸ்ல பிகாஸ் வராது. படிக்கும்போது பிகாஸும் படிச்சுக்குங்க. ஆனா காம்பவுண்ட் சென்டென்சஸ்ல பிகாஸ் வராது. பிகாஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல தான் வரும். அதுக்கு ரீசன் வந்து இருக்கு. கிராமட்டிக்கலி படிக்கும்போது லைக் உங்களுக்கு அது தெரியும். ஆக்சுவலி நாளைக்கு இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற யாரா இருக்கீங்கன்னா சொல்லுங்க. நான் என்னோட கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் பிபிடியை நான் அதுல ஷேர் பண்றேன். நாளைத்த கிளாஸ்ல அது லைக் இப்பதான் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதனால அந்த டாபிக்கு இப்போதைக்கு போல. ஐ வில் ஷேர் இட் இன் டிஎன்பிஎஸ்சி குரூப். ஓகே. அப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா நடுவுல வந்து இந்த பாய் ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஏதாவது ஒரு கன்ஜங்ஷன் வரணும். இதுல ஏதாவது ஒரு கன்ஜங்ஷன் வந்ததுன்னா தட் சென்டென்ஸ் வில் பி a compound sentence. So for example, இதுல 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. The farmer was old and so he could not plow the field himself. ஃபார்மருக்கு வந்து வயசாச்சு and so அதனால he could not plow the field himself. அதனால அவருக்கு வந்து தனியா அந்த ஃபீல்ட்ல இருந்து கிளக்கலாம் முடியாது. நெக்ஸ்ட் வந்து he is too tired to walk. அவருக்கு நடக்க வந்து அவர் ரொம்ப டயர்டா இருக்காரு. ஸோ இங்க வந்து கன்ஜங்ஷன்ஸே இல்லை. whereas first sentenceல நமக்கு andம் இருக்கு, soம் இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. after he had done the sums he went to bed. அப்ப இங்க கன்ஜங்ஷன் இருக்கான்னு கேட்டா இருக்கு after. ஆனா after வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல வராது, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல தான் வரும். அடுத்தது as he worked hard he completed the work. as அப்படிங்கிறதும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல தான் வரும். ஸோ அதனால அண்ட் அப்படிங்கிறது பாய் ஃபேன்ஸ்ல வருது அண்ட் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் the farmer was old and so he could not plow the field himself is the compound sentence. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ண கேட்டிருக்காங்க. இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல யாரெல்லாம் கன்ஜங்ஷன்ஸ் வரும்? பாய் ஃபேன்ஸுக்கு வெளியில வர்றது எல்லாமே. பாய் ஃபேன்ஸை தவிர மிச்சம் எல்லாம் பிகாஸ், பிஃபோர், ஆஃப்டர், அது ஒரு லிஸ்டே இருக்கு படிக்க. அந்த ஒரு நியர்லி ஒரு 15 to 20 கன்ஜங்ஷன்ஸ் இருக்கு.
அந்த கன்ஜங்ஷன்ஸ்ல எது வேணாலும் வரலாம். ஸோ இதுல பாருங்க, he proved his innocence. அதுல கன்ஜங்ஷனே இல்ல. கன்ஜங்ஷனே இல்லாத சென்டென்சஸ் சிம்பிள் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 3 டைப் ஆஃப் சென்டென்ஸ் தான் இருக்கு. சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் சென்டென்சஸ். சிம்பிள் சென்டென்சஸ் don't have any conjunction. Compound sentences will have coordinating conjunctions. அதானது அந்த boy fans. Complex sentences will have subordinating conjunctions. அது வந்து boy fans தவிர மிச்சம் எல்லாம் பிகாஸும் வரும் அதுல. ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இப்போ எப்படி ஐடென்டிஃபை பண்றது? He proved his innocence. இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். He proved that he is innocent. இதுக்கு வாய்ப்பு இருக்கு. that வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல வரக்கூடிய கன்ஜங்ஷன். Being innocent, he proved it. Being அப்படிங்கிறது ஒரு கன்ஜங்ஷன் தான், பட் இருந்தாலும் thatக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுக்கணும். He was innocent, so he proved it. இது வராது. இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஏன்னா so வருது. அப்போ பியா சியான்னு ஒரு டவுட் இருக்கும். யூ கேன் கோ வித் ஆப்ஷன் பி. ஏன்னா that அப்படிங்கிறது தெளிவா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 எடுத்துக்கலாம். தட் இஸ் பி, ஆப்ஷன் பி. he proved that he is innocent. அது எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 103. ஐடென்டிஃபை த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். மறுபடியும் ஹியரிங் த ஃபுட் ஸ்டெப்ஸ் தே ரேன் அவே. கால் சத்தம் கேட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. இங்க கன்ஜங்ஷனே இல்லை. As the cat is away, the mice are at play. So as ஒரு conjunction, complex sentenceல வரக்கூடிய conjunction. He is old, so he is weak. So வராது. So வந்து compound sentenceல தான் வரும். David is poor, yet he is happy. Yetம் வந்து compound sentenceல தான் வரும். ஏன்னா boy fansல வருது. So option B is the right answer. As the cat is away, the mice are at play. Next, simple sentence கேட்டிருக்காங்க. Be diligent and you will succeed. Be diligent or you will fail. Be diligent to succeed. Be diligent and you will be a success in life. உங்களுக்கே ஐடென்டிஃபை பண்ணலாம். அமுதா மேம், can you give a try? I think option C. Yes, option C is the correct answer. Be diligent to succeed. Succeed. Since the you students போயிட்டாங்க. you okay. One Miss Abida was there, but she has left the meet. So I think Amada ma'am can be the student for the remaining 15 minutes. Okay. Anyways, sir is recording the video. So at least the people who watch the YouTube video will get benefited. Okay. Next is identify the sentence. So இங்க வந்து என்ன type of sentence நம்ம கிட்ட இப்ப கேக்குறாங்க. சென்டென்ஸ் அவங்க கொடுத்துட்டு இப்போ நம்ம கிட்ட என்ன டைப் கேட்குறாங்க? On account of heavy rain, the match was cancelled. So definitely this is not a simple sentence because on account of is actually a conjunction. That is a connecting word. So either you can say the match was cancelled on account of heavy rain or on account of heavy rain the match was cancelled. Both are correct. And also we don't see any compound that is any coordinating conjunction here. Coordinating conjunctions na the boy fans அப்படிங்கிறது அதுவும் இல்ல. So definitely this is a complex sentence. On account of heavy rain the match was cancelled. கனமழை காரணம் match cancel ஆச்சு. So on account of அப்படிங்கிறது தான் இங்க வந்து complex sentence ன்னு சொல்றக்கூடியதுக்கு காரணம். Because அது ஒரு subordinating conjunction. Next is it's my favorite question. Identify the superlative degree. Adjectives-க்கு 3 forms இருக்கு படிச்சிருக்கோம். Positive, comparative and superlative. இது நம்ம எல்லா எக்ஸாம் நம்ம கிளாஸஸ்லயும் நிறைய 10th வரை ரிப்பீட்டடா படிச்ச ஒரு விஷயம். ஸோ பாசிட்டிவ் டிகிரினா பேஸ் ஃபார்ம்ல இருக்கிறது. இப்போ டால், டாலர், டாலஸ்ட், ஷார்ட், ஷார்ட்டர், ஷார்ட்டஸ்ட், பிக், பிக்கர், பிக்கஸ்ட் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுல சில வேர்ட்ஸ் வந்து நமக்கு எஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ டால், டாலர், டாலஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சம் வேர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லர், பியூட்டிஃபுல்லஸ்ட்னு சொல்ல முடியாது. இட்ஸ் மோர் பியூட்டிஃபுல் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஸோ சிமிலர்லி இங்கே அந்த மாதிரி ஒரு வேர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கோல்ட் இஸ் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் மெட்டல். Gold is more precious than many other metals. Very few metals are as precious as gold. Silver is not more precious than gold. So definitely Option A. Option A is the right answer. Gold is the most precious metal. So more, much, more, most.
அப்படிம்பாங்க. மச் இல்லைன்னா மெனி, அது ரெண்டுக்குமே வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி மோர், சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து மோஸ்ட். ஸோ கோல்டு இஸ் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் மெட்டல். இப்போ மற்றது எல்லாமே கம்பேரிட்டிவா வருது. பி அண்ட் டி கம்பேரிட்டிவா வருது. சி வந்து இட் இஸ் ஆல்சோ எ கம்பேரிசன், பட் கம்பேரிட்டிவ் டிகிரி இல்லை. வெரி ஃபியூ மெட்டல்ஸ் ஆர் ஆஸ் ப்ரெஷியஸ் ஆஸ் கோல்டு. அங்க வந்து மற்ற மெட்டல்ஸையும் கோல்டையும் வந்து ஈக்குவல் வேல்யூ கொடுக்குறாங்க. தட் இஸ் கம்பேரிசன் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஸோ கண்டிப்பா சி வராது, பிடியும் வராது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் 107. Again, identify the superlative degree. Action speaks louder than words. Leela is the oldest of the two sisters. Kumar is not so wise as Kannan. Kannan is wiser than Kumar. Superlative. Option B. Yeah, option B. Leela is the oldest of the two sisters. Old, older, oldest. அப்போ superlative இருக்கு. Next is நம்ம degree identify பண்ணணும். Identify the degree. There are few districts in India as hot as Nellore. நெல்லூர் மாதிரியே ஹாட்டான சில டிஸ்ட்ரிக்ட்ஸ், வேற சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்தியாவில் இருக்கு. There are few districts as hot as நெல்லூர். Comparative. Actually, the answer is none of these because as hot as, yeah, actually, as hot as அப்படிங்கும்போது it is equal to நெல்லூர்னு மீனிங் வருது இல்லையா? So it is not comparing. So answer it is that is called comparison of equality அப்படிம்பாங்க. ஆனா that is not comparative degree. அது ஒரு நாலாவது கேஸ், ஸ்பெஷல் கேஸ். ஓகே, so none of these. Okay, so next is identify the comparative degree. Next, Ravi is as strong as his brother. This pony is better trained than yours. This temple is the biggest temple in India. No other bowler is as good as Ramesh. So as good as strong as, இது எதுவுமே கம்பேரிட்டிவ் கிடையாது பிகாஸ் ஈக்குவாலிட்டியை காமிக்கிறது. ஸோ டெஃபினெட்லி பி அண்ட் சியில் ஏதோ ஒன்று தான் வரும். எஸ் அமுதா மேம், யூ கேன் கிவ் த ஆன்சர். This pony is better trained than yours. Yes. Than, first of all, than வருது. And second thing is better is a comparative form of good. Good, better, best. So better அப்படிங்கிறது is a comparative form. Super. Okay. Next is 110. Identify the comparative degree again. Gandhiji is the greatest Indian leader. Your painting is worse than mine. Uranium is the heaviest of all metals. And no Indian leader is as great as Gandhiji. So இதுல ஒன்னு பாசிட்டிவ்ல இருக்கு, ஒன்னு கம்பேரிட்டிவ்ல இருக்கு, ரெண்டு சூப்பர்லேட்டிவ்ல இருக்கு. Option D. Option D, your painting is worse than mine. So worse is the comparative form of bad. Good, better, best. அது மாதிரி bad, worse, worst. Okay. So worse na ரொம்ப மோசம் இல்ல, ஆனா மோசம். bad விட கீழே. Okay. Next is find out the odd word. So 10 questions are based on this adjective and simple, complex and compound sentences. So students like those who are watching this video, definitely adjectivesக்கும் அது மாதிரி இந்த simple, complex and compound sentencesக்கும் importance கொடுங்க. Okay. So next is find out the odd word. Noun கண்டுபிடிக்கணும். Hesitate, hesitation, hesitatingly, hesitated. இதுல வந்து மூணெண்ணம் வேர்பா இருக்கு, ஒன்னு மட்டும் நவுனா இருக்கு. அதானது வேர்ப் அப்படிங்கும்போது ஆக்ஷன். இதுல மூணு வேர்ப்ஸ், அதாவது ஒரே வேர்டு. ஹெசிடேட் பண்றதுன்னா தயங்குறது. ஸோ ஹெசிடேட், ஹெசிடேஷன், ஹெசிடேட்டிங்லி, ஹெசிடேட்டட். இதுல ஒண்ணுதான் நவுனா இருக்கும், நவுன் ஃபார்ம்ல இருக்கு. மிச்சம் மூணும் வந்து வேர்ப் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் ஹெசிடேஷன், தயக்கம். தயக்கம் அப்படின்னா நவுனு. ஹெசிடேட் அப்படின்னா தயங்குறது, அது வந்து V1 ஃபார்ம், வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஹெசிடேட்டட் அப்படின்னா V2 ஃபார்ம் அண்ட் V3 ஃபார்ம் ரெண்டுமே. ஹெசிடேட்டிங்லினா V4 ஃபார்ம். அப்போ ACD வந்து நமக்கு வேர்ப்ஸா வருது, B மட்டும்தான் நவுனா வருது. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது, நவுன்ல இருந்து தான் வேர்பு கண்டுபிடிக்கிறதும். கைண்ட், கைண்ட்னஸ் அப்படிங்கிறதுல இருந்து தான் கைண்ட், கைண்டர், கைண்டஸ்ட் எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. இப்போ அது வேண்டாம், கொஞ்சம் கூட வேற சொல்ல போனா ஓகே. இப்போ சிமிலர் எக்ஸாம்பிள், இப்போ ஹெசிடேட், ஹெசிடேஷன், இப்போ நிறைய வேர்ட்ஸ் இப்போ திடீர்னு கேட்கும் போது லைக் எனக்கு அவ்வளோ கிளிக் ஆகுறது இல்லை.
இந்த மாதிரி சில ஆக்ஷன். ஓகே, ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் a noun. அதுல இருந்து ஆக்ட், ஆக்டட், ஆக்டிங். அப்ப எப்படி இருக்கும்? ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து அங்க நவுன். இப்ப ஸ்பீச், ஸ்பீச் அப்படிங்கிறது நவுன். அதுல இருந்து தான் ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன், ஸ்பீக்கிங் இதெல்லாம் வருது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அகைன் ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன். நவுன். வேவர், வேவரிங், வேவி, வேவ்லெட். Yes, Samudha ma'am, can you give a try? I think wavering. Wavering is a verb, ma'am. It's a verb. Yeah. Waver is also a verb. Don't waver from your ideas. Like, don't waver your thoughts. They waver from your thoughts. So we can wavelet. Yeah, wavelet is the answer. Wavelet. Option D, wavelet. She is wavy அப்படின்னு சொன்னா அவ ரொம்ப ஒரு ஐடியால இருந்து இன்னொரு ஐடியாக்கு திடீர்னு மைண்ட் சேஞ்ச் ஆகும். So that is also possible, but wavelet is most appropriate one. Okay. So next is find out the odd verb, adverb. Adverb கண்டுபிடிக்க. So adverb கண்டுபிடிக்க ஒரு easy method. Most of the adverbs will end with ly. Lovely, lovely, slowly, easily, quickly, fluently, readily, steadily, often. இதெல்லாம் வந்து adverbs. So இங்க வந்து sport, sporter, sportively and sportive இருக்கு. So definitely option C. Option C. Yeah, option C, sportively is the answer. Adverbs, most of the adverbs ly ல end ஆகும். Okay. அது மாதிரி நிறைய பேருக்கு இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஃபாஸ்ட்லி அப்படிம்பாங்க. தட் இஸ் ஆக்சுவலி ராங். ஓகே, ஃபாஸ்ட்லி அப்படின்னு ஒரு வேர்டு கிடையாது. ஃபாஸ்ட் தான் அங்க அட்வர்ப். ஃபாஸ்ட் வந்து ஒரு அட்வர்பும் கூட அட்ஜெக்டிவும் கூட ரெண்டுமே. இப்போ ஷீ ரன்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்னா ஆக்சுவலி இது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றேன் மேம். மேபி யூ மே நோ தட். லைக் டு ஆர் வாட்சிங் அவங்களுக்காக தான் அது நான் அது பண்றேன். ஓகே ஓகே. யா, சோ ஃபாஸ்ட் அப்படிங்கும்போது நிறைய பேர் ஈவன் லைக் when I was a child, 4th or 5th standard something, we all used to tell fastly. Even we have written in exams. But later in 5th standard or something, our teacher corrected. There is no such word called fastly. Run fast, come fast, eat fast. எல்லாமே ஃபாஸ்ட்ல தான் வரும். Okay, so fastly நீங்க ஆப்ஷன் இருந்தா that is wrong. Okay, fine. Next is find out the odd word, verb. Verb கண்டுபிடிக்க சொல்றாங்க. Action. Read, reader, readable, readings. Yeah, எது வரும் மேம்? ஈஸி ஃபார் யூ. verb மட்டும் கேக்குறாங்க. the answer reading. is reading. reading இல்ல மேம், அது readings. reading இருந்திருந்தா அது எடுத்துக்கலாம். it is read. easy. first form தானே. first form. read, 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 read. அத read னும் எடுத்துக்கலாம், read னும் எடுத்துக்கலாம். that is according to our reading. Like read is both present tense and past tense, right? So read is the verb. reader னா படிக்கிற ஆளு, readable னா படிக்க முடியறது, readings அப்படினா படிச்சது இல்லனா படிக்கிற விஷயங்கள். So actionா வேணும்னா read அப்படினு வரும். Right. So next is find out the odd word, adjective. adjectivesல parts of speech ரொம்ப நம்ம தரோவா இருக்கணும் students. So parts of speechல totally 8 parts of speech இருக்கு. noun, pronouns, verb, adverbs, adjectives, prepositions, conjunctions and interjections. So adjectiveனா noun describe பண்ணக்கூடிய, noun qualify பண்ணக்கூடிய words தான் வந்து adjectives. So oceanic, ocean, oceanate, oceanography. So ocean அப்படிங்கிறது கடல், பெரிய கடல், சமுத்திரம். oceanate is something related to ocean. oceanography is the study of ocean. So oceanic அப்படி இருக்கிறது தான் இங்க adjective. Her performance was oceanic அப்படின்னா like it was like amazing அந்த மாதிரிலாம் சொல்றது. oceanic அப்படிங்கிறதுக்கு மீனிங் கூட பார்த்தோம்னா oceanic means relating to ocean, அதுதான் மெயினா. பட் oceanic மீனிங் அப்படின்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு சென்டென்சஸ்ல வரும். oceanic மீனிங் யூசேஜ் எக்ஸாம்பிள்ஸ்னு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். the oceanic climate, the oceanic fish இப்படிலாம் சொல்லும்போது that is the adjective. Okay. நெக்ஸ்ட் வந்து select the correct plural form, singular plural. இது ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காங்க.
மேனோட ப்ளூரல் என்னது? very easy. Men. Yeah, மேனுக்கு men. Next is for datum. Datum அதனோட plural எது? Datums, data, datas and datum. Data. Data, D-A-T-A. Data is the answer. Yeah, data. Yes, very good. Next is correct plural form of food. Food actually, no. Food தான் மேம் வரும். Food. Yeah. Food. அதே மாதிரி fish. Like, yeah, fish. அது மாதிரி deer. மான்குட்டி, deer. And sheep தான். Sheeps it is given in some versions, but most accepted form is sheep தான். Sheep தான் சொல்றாங்க. Yeah, sheep. Yeah. Next is the correct plural form of traffic. We don't say traffics, it is traffic only. Traffic, okay. And next is scenery. That we can make it as a plural form. Option B, sceneries. Yes, R-I-E-S. Yes. Sceneries, exactly. Okay. Next is select the correct sentence. Okay, so இது வந்து subject verb agreement based பண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். If Raj had won the election, he would have become an MP. If Raj had won the election, he will be an MP. If Raj had won the election, he would be an MP. If Raj had won the election, he shall be an MP. So this is actually conditional statement அப்படிம்பாங்க. அது வந்து had plus V3. if clauseல வந்து had plus V3. ifல ஆரம்பிக்கிற எல்லா சென்டென்ஸையுமே வந்து நம்ம if clause அப்படிம்போம், இல்லைன்னா conditional clause அப்படிம்போம். ஸோ ifல ஸ்டார்ட் ஆகும்போது had plus V3 னா verb-ஓட third form. இப்போ win, won, eat, ate, eaten, அது மாதிரி. அப்போ if Raj had won the election, அது காமன் எல்லாத்துலயுமே. had plus V3 வந்தா செகண்ட் கிளாஸ் எப்படி இருக்கணும்? இதனோட மீனிங் என்னது? ராஜ் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சிருந்தான்னா, if Raj had won the election, he would have become an MP வருமா? He will be an MP வருமா? He would be an MP வருமா? He shall be an MP வருமா? Option A. Option A is the right answer. He would have become an MP. So if in if clause there is had plus V3, in the second clause the structure will be would have plus V3. Would have plus V3. So would plus have plus become அப்படிங்கிறது become ஓட V3. became. So அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சரா வரும். படிக்கும் போது எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். அவன் MP ஆயிருப்பன், அவன் MP ஆவான், அவன் he would be அவன் MP ஆகலாம். இது இப்படி ஒரு எல்லாம் சிமிலரா வருது. பட் ஸ்ட்ரக்சர் வைஸ் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அதனோட டிஃபரன்ஸ் தெரிய முடியும். இப்போ படிக்கும்போது எல்லாம் சிமிலரா இருக்கா? he would have become an MP, அவன் ஒரு MP ஆயிருப்பன். he will be an MP னா அவன் MP ஆவான். ஆனா அது வராது. would have plus V3 தான் எப்பவுமே கரெக்ட் ஆகும். ஓகே, கண்டிஷனல் கிளாஸஸ் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ். மேம், shall we continue for 5 more minutes, ma'am? Yes. Okay, fine. So this is the house where Jack built. This is the house that Jack built. This is the house when Jack built. And this is the house that Jack built. So இது வந்து past tenseல சொல்லணும். So கண்டிப்பா build வராது. B-U-I-L-T, built தான் வரும். So இந்த வீடு தான் வந்து Jack கட்டின வீடு. But this is the house that Jack built. Okay. Next is select the correct sentence. They found him guilty of murder. They found him guilty for murder. They found him guilty about murder. And they found him guilty as murder. They found him guilty. A or B? That's doubt. They found him for the murder. Guilty. For murder. Yeah, even I think that of murder தான் வருது. Yeah, they found him guilty of murder.
Okay. Of murder. Yeah, they found him guilty of murder. அது வந்து they found him guilty of murder or he was found guilty of murder. எப்படி அது active voice passive voiceல எப்படி கொடுத்தாலும் of தான் வருது. So option A is the right answer. Next is we hope to see him again. We hope to seeing him again. We hope that to see him again. We hope that to saw him again. Very easy. We hope to see him again is the right answer. Option A. Next is, yeah, select the correct sentence. Generally, I liked ice cream. Generally, I like ice cream. Generally, I did not like ice cream. Generally, I will like ice cream. Option B. Yeah, generally, I like ice cream. Yes. Now, 126 is find out the error. The news are not good at all. So what can be the error here? Mistake என்னவா இருக்கும்? News அப்படிங்கிறது is always singular. நம்ம வந்து நியூஸ்னா நியூஸ் வந்து சிங்கிள் நியூஸ் ஆனாலும் ப்ளூரல் நியூஸ் ஆனாலும் நியூஸை வந்து ஒரு கலெக்டிவ் நவுனா எடுக்கிறதுனால அதுக்கு எப்பவுமே ஈஸ் தான் கூட வரும், ஆர்னு வராது. நியூஸுக்கு நியூஸ் தான் ப்ளூரல், ஆனாலும் நியூஸ் கூட எப்பவுமே ஆர் வராது, ஈஸ் தான் வரும். ஸோ த நியூஸ் இஸ் நாட் குட் அட் ஆல், ஆர் மாதிரி ஈஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் த 3 last chapters are difficult. So here the order of the sentence, the order of the words, the last 3 chapters. Last 3 chapters. Yes, the last 3 chapters are difficult. So இங்க chapters வரதுனால ஆர் வரலாம், தப்பில்லை, ப்ளூரல் ஆனதுனால. Though he prepared well, he fails. அவன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியும் அவன் ஃபெயில் ஆனான். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல வரணும் இல்லையா? ஸோ he failed. Okay, next is bread and butter are available here. So again, bread and butter அப்படிங்கிறது ஒரு collective noun எடுக்கணும். It's a pair. So bread and butter is available here is the answer. Okay. Next is Harishchandra was a honest king. இது நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம். ஆர்டிகல்ஸ் பத்தி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். HONEST அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம ஹானஸ்ட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, ஆனஸ்ட் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ ஆனஸ்ட் அப்படிங்கும்போது அந்த ஹெச் சைலண்ட் ஆகுறது. அப்போ ஹெச் சைலண்ட் ஆகும்போது நேச்சுரலி அடுத்த லெட்டர் வந்து ஓவா வருது. ஸோ ஓ வந்து ஓ அப்படிங்கிறது ஒரு வவல் சவுண்ட் ஆனதுனால ஏங்கிற ஆர்டிகிள் வராது, அண்ட் தான் வரும். ஸோ ஹரிஷ்சந்திரா வாஸ் an honest king. That is the correct error here. Okay. Next is fill in the blanks with correct homophone. Homophone na words with the same sound. All animals will not be dash in winter. Seen in winter. S-E-E-N. S-E-E-N. Yes, S-E-E-N. All animals will not be seen in winter. எல்லா அனிமல்ஸையும் விண்டர்ல பார்க்க முடியாது. அடுத்தது ஹோமோஃபோன் தான். I thought it might dash. R-A-I-N. Yes, நான் நினைச்சேன் இன்னைக்கு மழை பெய்யும். So rain, ruin. So rain, R-A-I-N is the correct answer. R-A-I-N வந்து இந்த என்ன சொல்றது, சாம்ராஜ்யம் தொடர்ந்து வாழறது, இது பண்றது, அதான் அந்த ஹைரார்கியா போறதுக்கு ரெயின் அப்படிம்பாங்க. சாரி, அது வந்து சி, R-E-I-G-N. R-E-I-N is something different from both. R-U-I-N, ruin அப்படின்னா எல்லாத்தையும் கெடுக்கிறது. So R-A-I-N is the answer. Next, 133. Fill in the blanks with correct homophones. Dash parents donated rupees 10,000 towards the school building extension. The answer is some. S-O-M-E. Yeah, option A is some. Okay. Next is fill in the blanks with correct homophone. The little boy had short dash. Short sight அப்படின்னு சொல்லுவோம். So short sightனா வந்து பக்கத்துல இருக்கிறது எதுவுமே தெரியாது. Sorry, பக்கத்துல இருக்கிறது, yeah, short sight like பக்கத்துல இருக்கிறது like எப்படி அது? It's called hypermetropia. பக்கத்துல இருக்கிறது எல்லாம் தெரியும், பக்கத்துல இருக்கிறது தெரியாது, தூரம் இருக்கிறது தெரியும். That is called short. Myopia இல்லையா? Yeah, short sight is called myopia. Yeah. Myopia. Okay. Long sight is hypermetropia. Okay. Next is Shambhu's dash is sharp and hooked. Nose, N-O-S-E. Yes, N-O-S-E. Mook is sharp and hooked. Next is a comprehension.
So comprehension you can do it yourself. Okay, இதுல வந்து இது நீங்களே படிச்சு பார்த்து பண்ணிக்கலாம். So I'm skipping 136, 37, 38, 39, 40 வரை இப்படி தான் வருது. இந்த 41 கூட பார்த்துடுறேன். Identify the sentence pattern. They elected him their chairman yesterday. அப்போ SVOCA. அப்போ subject verb object complement adjective. அப்புறம் subject verb indirect object direct object adjective. Subject verb object adjective adverb. Subject verb complement adjective adverb. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது நான் உங்களுக்கு குரூப்ல இது மெசேஜ் பண்றேன்னா they elected him their chairman yesterday. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா they is the subject, elected is the verb, him அப்படிங்கிறது indirect object, their chairman அப்படிங்கிறது direct object, yesterday அப்படிங்கிறது adverb. ஸோ ஆப்ஷன் பி SVIODOA is the right answer. இங்கே காம்ப்ளிமெண்டே கிடையாது, adjective கிடையாது, ஆனால் adverb இருக்கு. adverb இருக்கு, direct object indirect object இருக்கு. So SVIODOA is the right answer. Direct object indirect object வந்து previous communicative English classல discuss பண்ணியிருந்தது. That was dated on May 25th ஓட communicative English, May 26th ஓட classல. So அந்த வீடியோ செக் பண்ணா கூட you will get what is direct and indirect object. Okay, so we will wind up today. So the remaining questions, the question paper is posted in the WhatsApp group. You can find the answers or I will help you find out the answers. Okay, fine. Okay, ma'am. Thank you so much. Thank you for the cooperation. Thank you. Okay, thank you. Thank you. Good night. Good night.